நேரத்தில் கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு தகராறு பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே பண்ணாங்க. அதான் உண்மையான நடந்ததே. நான் சிஎம்டே நேரில் பேசுறேன். இவர் தான் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ஜாதி வளர்த்தது. பாம்பை விட்டு பாப்பான கொல்லுன்னு ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தது இவர் தான். இந்த நாட்டில் முதுகுளத்தூர் கலவரத்தை ஜாதி ஆக்குனது இவர் தான். நீங்க அதே மாதிரி இப்போ அவருடைய பதில பாருங்க. கலெக்டரையும் டிஐஜியும் மாத்தணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு அவரு சொல்ற பதில், கலெக்டரையும் டிஐஜியும் மாத்தினா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொதிப்படைந்து விடுவார்கள். அப்போ தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்லது தவறு செய்கின்ற தனிநபரோ எந்த ஜாதியை சேர்ந்தவங்க கணக்குல தான் இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா? இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா? இந்த வயசுல இவ்வளவு சின்ன புத்தி அவருக்கு வரலாமா? ஜாதியை சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சின்ன புத்தி. 22 ஆண்டுகளாக மாஞ்சோலை படுகொலை நிகழ்வின் கரை திமுக மீதுதான் படிந்திருக்கிறது. அதை திமுகவும் சுமந்து கொண்டுதான் வந்திருக்கிறது.